ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்க டிஃபென்ஸ் R&D ஆர்கனைசேஷன், அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். DRDO, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் கீழ் சென்டர் ஃபார் ஹை எனர்ஜி சிஸ்டம் அண்ட் சயின்ஸ் ஆய்வகத்தில் காலியாக உள்ள அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பணிக்கான புதிய பணியிட அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த ட்ரைனிங்கில் ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் திறமையும் தகுதியும் இருக்கிறவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ட்ரைனிங்கை கொடுக்க போகிறது DRDO ஆர்கனைசேஷன். பணியோட பேர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங். மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 25 நம்பர்ஸ். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/5/2024 வரையும் தான் கடைசி டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது விண்ணப்பிக்கிற முறை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் முறையில் தான் இதை விண்ணப்பிக்க முடியும். அதனால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி டோட்டலாக நம்ம ஃபில் பண்ணி அதை அவங்கள கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷனில் அதுக்கான அட்ரஸை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைனிங்க்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடங்களில் டிப்ளமோ, BE, BTech இதில் ஏதாவது ஒன்று தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிகிரி அப்ரண்டிஸுக்கு ரூபாய் 9,000, டெக்னீசியன் டிப்ளமோ அப்ரண்டிஸுக்கு ரூபாய் 8,000 ஸ்டீபனாக கொடுக்குறாங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி மெரிட் லிஸ்ட்டில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒன்லி 25 வேகன்சி மட்டும்தான் இருக்கிறனால மெரிட் லிஸ்ட்டில் மட்டும்தான் எடுப்பாங்க. அடுத்ததாக பர்சனல் இன்டர்வியூ த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பர்சனல் இன்டர்வியூ நடத்தி அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட டிப்ளமோ இல்லைன்னா டிகிரியில் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ இதுதான். இதோட விண்ணப்பிக்கிற முறை, அதாவது விருப்பமுள்ளவர்கள் 31/5/2024 அன்றுக்குள் அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு தங்களின் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை விரைவு தபால், அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பப்பட வேண்டும். இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷனில் இன்ஜினியரிங்லேயும் சரி டிப்ளமோலையும் சரி என்னென்ன கோர்ஸ் இருக்கோ, எந்த கோர்ஸ் முடித்தாலும் எல்லா கோர்ஸ் முடித்தவங்களுக்கும் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு டிப்ளமோ முடித்தவங்களும் சரி இன்ஜினியரிங் படித்தவங்களும் சரி இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்களை இதில் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் BE, BTech, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், அதாவது NATS 2.0 அப்படின்ற போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. மிச்ச அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வெப்சைட்டில் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதாவது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. கரெக்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அக்யூரேட்டாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. தவறான தகவல்கள் எதுவுமே இதில் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸோட ஸ்கேன் காப்பியை பூரா அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ண சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட அட்ரஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அவங்களுக்கு கொரியர் ஸ்பீட் போஸ்ட் பண்ணீங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்துருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணணும். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொரியர் பண்ணீங்களோ ஸ்பீட் போஸ்ட் பண்ணீங்களோ அதே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்டர்வியூ அப்போ நேராக ஹைதராபாத்தில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SC, ST, OBC, PWD, EWS இந்த கேட்டகரிஸில் வர்றவங்களுக்கு ரிசர்வேஷன் கம்பல்சரி இருக்குது. அதனால் அவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா கம்பல்சரி உங்களோட மார்க் லிஸ்ட் மெரிட்டில் இருக்கிறதுக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்வியூ பொறுத்து தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து யார் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 2021, 22, 23 முடித்தவங்களும் இதெல்லாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க, அதாவது எம்இ எம்டெக் படித்தவங்களுக்கு இதில் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க ஒரு தனி சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ணணும். அதுக்கான ஃபார்மட்டையும் இவங்களே கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்கு முன்னாடியே வந்து சேரணும். இல்லைன்னா அவங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வெப்சைட் அட்ரஸ், இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுற பாருங்கள். இது ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.